உறவுகளே. வணக்கம் உறவுகளே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, சுட்டி மகளுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம். பர்த்டேக்கு கேக் வாங்க வந்திருக்கோம். ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வர வழியிலே நம்ம கேக் வாங்கிட்டு போயிருவோம் அப்படின்ட்டு கேக் வாங்க வந்திருக்கோம். நம்ம கோயில்பேட்டில் அது பேர் என்ன பேரு? டி லட்சுமியா. நம்ம ஒரு நல்ல கடையில வாங்க போறோம். ஏதோ நல்லா பாப்போம். இந்த ஒரு 2-3 கடையில பாப்போம். எந்த கடையில நல்லா இருக்கோ அந்த கடையில வாங்கிட்டு போவோம். அவ கேட்டிருக்க கேக்கு அவளுக்கு பிடிச்ச இந்த கடையில இருக்கான்னு பாப்போம். இருந்தா வாங்குவோம், இல்லனா வேற கடையில வாங்குவோம். சரியா? பாப்பா வாங்க உள்ள கேக்க உள்ள பாப்போம். இப்போ வந்து ஏன் அப்பா இப்ப பெல்ட் போடலன்னா இறங்க போறோம். உள்ள போய் பாப்போம் வாங்க. கேக் பாப்போம். சாயா என்ன கேக்? அவ என்ன கேக் சொன்னாவ? அவ Black currant கேட்டா. பாப்பா உள்ள போய். சரி. இது என்ன வீடியோ அடிக்கினே? உள்ள வந்தோடனே நல்லா இருக்கு. சரி உள்ள போங்க, அங்கிட்டு போங்க. வாங்கிக்கோங்க. நினைச்சேன் அதெல்லாம் பார்த்தா கண்ணு குளுங்குமே. இது பப்ஸ், இது பன்னு, ஸ்வீட் வச்சிருக்காங்க. வாங்கிக்கோங்க. சாம்பிள் கொடுக்காங்க. கேஷ்யூநட் பிஸ்கட்டா? சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கா? காவி என்ன கேட்டா நல்லா இருக்கு. இது என்னது? இது ஸ்வீட் பப்ஸா? இது பிஸ்ஸா பப். இப்ப சாப்பிடுற கலப்பே இல்ல. வைஃப் இருக்கு. சூப்பரா இருக்கு. அரேபியன் குனாஃபா இருக்கு பாருங்க. இப்ப என்ன கேக் சொல்லிருக்கீங்க? அவ கேட்ட கேக் இல்ல. சரி இந்த வாரம் கேட்டு வர சொல்லிட்டு வர. காவியா பிறந்தநாளை கேக் வாங்க வந்திருக்கோம். அம்மா வந்து அவருடைய டேட்டு, அவர் பேர் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கேக்கில் எழுதி பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துட்டு கேக் கொடுப்பாங்க. பார்ப்போம். அவங்க நேம் கேட்டாங்க. நான் சொன்னேன், நீ என் கொடுக்கும்போது நான் வந்து எடுத்துட்டேன். ஃபோன் நம்பர் கேட்டாங்க. ரிவ்யூ கேட்பாங்களாம். வாங்கிட்டு போயிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு மறுபடியும் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்களாம். அதுக்காண்டி ஃபோன் நம்பர் கேட்டுருக்காங்க. என்ன ரீசன், என்ன எழுதணும், என்ன ஆனிவர்சரி இதுக்கெல்லாம் வாங்குவாங்கல்ல, இது பர்த்டேக்கு, பாப்பாக்கு, பிறந்தநாளுக்குன்னு சொன்னாங்க. ஆனா அவ கேட்ட Black currant இல்ல, ப்ளூபெர்ரி தான் இருக்கு. சரி இது அதெல்லாம் ஒண்ணு தானே? அப்படி வேற வேற இல்ல. சரி அடுத்து வாங்கி கொடுத்து விடுவோம். அவ்வளவுதான். இது டிஃபரெண்டா இருக்குல்ல. அடுத்து வந்து 10th ல நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குன உடனே இதோட கிராண்டா 3 லேயர் வச்சு வாங்குவோம். வாங்கி வெட்டிடுவோம். அவளுக்கு 3 லேயர் வச்சு கேக். ஏன் வெயில் ஏமா இந்த கொடுக்கு வெயில் கரெக்ட்டுது. பே ஃபங்க்ஷன் வீட்ல சாப்பிட்டதுக்கு ஒரு சண்டை கேக்குது. சரி வீட்ல போய் பாப்பமா. கேக் வாங்கியாச்சு. நல்லா புல் குளிர்ந்தது. வெயில பாருங்க, சுல்லுன்னு வெயில் அடிக்கும். பயங்கர வெயில். மழைலாம் வர மாட்டேங்குது. மழை வரும், 2 நாள்ல மழை வரும். ஆனா நம்ம சேர்த்து பார்த்து மழை இருக்கு. சரி போமா, போமா. இறங்க. போயிட்டு வந்துட்டேன். 2 பேரும் போயிட்டு வந்துட்டோம். வெத்தலை போட்டிருக்கீங்க உங்களுக்கு? நல்லா பிடிச்சிருக்கா? சொல்லுங்க. சூப்பரா பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு வெத்தலை போடவே இல்லை. போகல. எப்பவும் போடுவோம். வெள்ளிக்கிழமை போட்டுருவோம். ஆமா இப்ப போடல. போடவே இல்ல. இன்னைக்கு போடணும் ஒரு ஆசை. வெத்தலை நல்ல வெத்தலையா இருந்துச்சு. அப்புறம் இந்த பாருங்க, கல்யாண வீட்டுல ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டா காட்டு. 2 பை. அப்பாவுக்கு ஒரு பை, எனக்கு ஒரு பை கொடுத்துட்டாங்க. பேக் நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா, அதாவது சனல் பை. சரி அண்ணன் என்ன போட்டிருக்காங்க பைக்குள்ள பாரு. பாக்க 2மே ஒண்ணுதான். 2லயுமே போட்டிருக்காங்க. வாவ் சூப்பர் பாக்ஸ். இங்க பாருங்க, நல்லா இருக்கு. வீட்டுல ஏதாவது தயிர் ஊற்றி வச்சுக்கலாம், நெய் வச்சுக்கலாம், பொரியல் இந்த மாதிரி காய்கறி வச்சுக்கலாம். ஆனா வெயில் நல்ல வெயிலுமா. அப்புறம் ஒரு வாழைப்பழம், சாக்லேட்டு, வெத்தலை, பாக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் அந்த பையிலையும். இதுல வந்து விதை போட்டிருந்தாங்க. இது ஒரு நல்ல பழக்கம். இதை நான் சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோ இப்ப எடுத்தது. உள்ள வந்து விதை, அதாவது ஏதோ ஒரு செடியோ மரமோன்னு தெரியல, அந்த ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவாங்கல்ல, அக்ரிகல்ச்சர்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு பாக்கெட்ல 2 உருண்டை, ஒவ்வொரு உருண்டை, இதுல ஒண்ணு இருந்துச்சு. அது என்ன விதைனே தெரியல. நான் கீழே ஹவுஸ் ஓனர் காட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன்.
ஏன்னா அவங்க தான் அதெல்லாம் பார்த்து பராமரிச்சுட்டு இருப்பாங்க, அது போடுறாங்க. அதனால நீங்க அந்த இடத்துல செடி இருக்கிறது நான் போடலான்னு பார்த்தேன். சரி அவங்க இருக்கிற ஹவுஸ் ஓனர் கொடுத்துருவோம், அவங்க போட்டுட்டாங்கன்னா அந்த செடி அந்த அக்கா போட்டு வளர்ந்த பிறகு நம்ம வீடியோ ஒரு நாள் காட்டுவோம். அது என்ன செடி வளர்ந்துருக்குன்னு பார்த்து நாங்க வீடியோல ஒரு நாள் சொல்றோம். இது நல்ல பழக்கம். சில இடங்களில் செடியாவே கொடுக்குறாங்க. அப்படி கொண்டு வந்து வச்சதுதான் நம்ம நந்தியாவோட எவ்வளவு பெருசு வந்து சுத்தியா மாதிரி சூப்பரா வந்து சூப்பரா தான் கொண்டு வந்தோம். நல்ல பெருசா ராஜேந்திர மாமா பாப்பா கொடுத்து நம்ம ராஜேந்திர மாமா கல்யாணம் அவங்க ஏற்கனவே நான் வீடியோல சொல்லியிருக்கேன். அனுக்கிரக கலை அப்துல் கலாம் ரத்த தான கலகம் இதெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. எங்க மாமா தான், கோயில்பட்டி லோக்கல் தான், அவங்களுக்கு இந்த ஊர் தான். ராஜேந்திரன் பேரு எல்லாருக்குமே ஜிஹெச் போனீங்கன்னா பார்க்காத ஆள் கிடையாது ராஜேந்திர மாமாவை. அவளுக்கு அண்ணே எனக்கு மாமா. அவங்க மக கல்யாணத்துக்கு வந்து செடியா கொடுத்தாங்க. செடி எடுத்து நந்தியாவட்ட பூ அந்த செடி எடுத்துட்டு வந்து அவளுக்கு கண்ணு எடுத்து வந்தேன் வச்சோம். நல்ல மரமா ஆயிட்டு ஏற்கனவே தெரியும் நம்ம இடத்துல நிக்குது. இப்ப விதை கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுல, அது என்ன வருதுன்னு பாப்போம். ஏமா ராஜேந்திரன் எப்படியும் கோயில்பட்டில ஒரு 1000 மரமா வளர்த்துருப்பாங்க. அவருடைய ஆம்பிஷனே அதுதான். சரி, நம்ம அண்ணோட ஃபங்க்ஷன்ல ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்தில்ல? இப்ப பார்த்தேன். இப்ப வந்து அதையும் சொல்லணும். மெயினா அவங்க வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவுறதுக்காண்டி வந்துட்டு இருந்தேன். அப்பா இப்ப அந்த பக்கம் வழியோட கை கழுவு வந்துட்டாங்க. நான் வரும்போது இந்த கார்னர்ல அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க 2 பேரு, நம்மளுடைய உறவுகள். அவங்க வந்து கூப்பிட்டாங்க, மேடம் மேடம் கூப்பிட்டாங்க. நான் யாரை கூப்பிடுறாங்க திடீர்னு மேடம் என்ன அப்படின்னு, நீங்க தானே ஸ்ரீ அழகன் ஃபேமிலி யூடியூப் அப்படின்னா ஆமா அப்படின்னு. உடனே அவங்க கூப்பிட்டோன்னே எனக்கு கையும் ஓடல கால் ஓடல, என்ன ஒரு சந்தோஷம். உறவுகளை நேர்ல பார்த்து இப்படி எல்லாம் பேசினா எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி உறவுகள் வெளியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூப்பிட்டு பேசுங்க என்ன. அதே போல போட்டோ வர விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ போட்டோக்குள்ள வாங்க, வேண்டாம்னா விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் விட்டுங்க. ஆனா கூப்பிட்டு நேர்ல பேசுங்க, எங்கள்கிட்ட தயக்கம் இல்லாம பேசுங்க. பேசணும், அது சந்தோஷமாயிட்டு. அவங்க பேர் என்ன பேரு? அவங்க பேரு கனகலட்சுமி, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. சொந்த ஊர் மதுரைன்னு சொன்னாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்களாம். அவங்க சிஸ்டர் அவங்களும் பக்கத்துல சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களும் கேட்டாங்க. அவங்க வந்து சென்னையில இருக்காங்க. அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு, என்னை வந்து பொண்ணு வீட்டு சைடா மாப்பிள்ளை வீட்டு சைடா, நான் டக்குனு மாப்பிள்ளை வீட்டு சைடு டங்கு ஸ்லிப் ஆகி என்ன சொல்லன்னு தோணல எனக்கு. சாப்பிட்டு கிறக்க வேற, அவங்க கூப்பிட்டு கேட்கறாங்க, சந்தோஷம் வேற. மாப்பிள்ளை வீட்டு சைடு, மாப்பிள்ளை வீட்டு சைடு இல்ல பொண்ணு வீட்டு சைடு. அவங்க சொந்தக்காரங்க, பொண்ணோட அப்பாவும் நாங்களும் சொந்தக்காரங்க. அவங்களுக்கு அண்ணன் முறை. அதுவும் போக நாங்க வந்து பலசர கடை வச்சிருந்தோம் முன்னாடி. அந்த எங்க தாத்தா காலத்துல பலசர கடை இருந்தது. பலசர கடையும் பருத்தி கடையும் பக்கத்துல. அவங்க வந்து பருத்தி கடை வச்சிருந்தாங்க. பொண்ணோட அப்பா வந்து பருத்தி கடை. பக்கத்துல கடை, சொந்தக்காரங்க வேற. இப்பவும் அண்ணன் கடை நடத்துறாங்க, நாங்க தான் நடத்தல. ஜஸ்ட் ஓகே. அவங்க கூப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரி உறவுகள் வந்து வெளியிடங்கள்ல பார்த்தாலும் கூப்பிட்டு பேசுங்க. கனகலட்சுமி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கு இதே மாதிரி நம்ம இதை என்னைக்கும் ஆதரவு விடுங்க. சரி, இப்போ கேக் போடணும். கேக் வந்து சாயந்தரம் பாப்பா நைட் பாப்பா வந்த பிறகு 8 மணிக்கு மேலதான் பர்த்டே பேபி வந்தேன். அவங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. உறவுகள் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இன்னும் ஷார்ட்ஸ் நைட்டு உள்ளது நாளைக்கு வரும், அதையும் பாருங்க. நாளைக்கும் நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் வர இருக்கு, தவறாம பாத்துட்டே இருக்கேன். இப்போ பாப்பா வந்த பிறகு பாப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம போய் சாயங்காலம் பாப்போம். இப்போ காலைல இருந்து வெறும் சோறாத்தான் சாப்பிட்டு இருக்கு. ரைட் வச்சு ரொம்ப பாப்பா யாரும் பாப்போமா? உறவுகளே, இப்போ வந்து சுட்டி காவியா வந்துட்டா உள்ள ரூம்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம அது மூலியம் கேக்கெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அப்பாவி அப்பா இப்போ வந்துடுவாங்க. வந்தோடனே நாம் எல்லாம் அது மூலியம் சுட்டி காவியை வரவங்களையும் நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருவோம். இந்த பாருங்க பேக்லாம் அப்படியே இங்கேயே போட்டு போயிட்டா. மணி கரெக்டாக 8:20 பாருங்க. வந்து 8:10 தான் உள்ளே வந்தா, தெரியுதா? கரெக்டாக 8:20 மணி. கரெக்டாக வந்து 8:10 தான் வீட்டுக்குள்ள வந்தா. சரி, ஓகே. வந்தோடனே பார்ப்போம், சரியா? ஏன் இந்த சேரீ கட்டியிருக்கேன் இதேன்னு நினைக்காதீங்க. இப்போ ஈவினிங் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு வந்தோம். அப்படியே கேக் வெட்ட, சரி சேரீயை மாற்ற வேண்டாம், அப்படியே கேக் வெட்டி கொண்டாடுவோன்ட்டு இருக்கோம். பார்ப்போம்னா பிறந்த நாள் விழா பாப்பாவுக்கா உங்களுக்கா? எனக்கும். நீங்கள் போடுற சீனு. சரி, இங்கிட்டு வாங்க, இந்த பக்கம் வாங்க, எப்படி நின்னுங்க. சரி, இப்போ என்ன நடக்க போகுது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உறவுகளுக்கு. இப்போ வந்து உள்ள வந்து அந்த பர்த்டே கேர்ஸ் உள்ள இருக்கு. கேர்ஸா பேபி அத போய் நான் அழைச்சு கொண்டு வந்துட்டுமா? கேக் எங்க? கேக் நான் எடுத்து வைக்கேன். எடுத்து வைக்கீங்களா? எடுத்து வச்ச பிறகு அவளை கூட்டு வாங்க. எடுத்து வச்ச பிறகு கூட்டு வரேன். இருக்கு, சரியா? நான் எடுத்து வைக்கேன், அதுக்கப்புறம் நீங்க போய் கூட்டு வாங்கல்ல. சூப்பர், நல்லா. இது இல்லை என்ன இடத்து மெழுகுவர்த்தி போட்டுருக்காங்களா? ஸ்பூனு, மெழுகுவர்த்தி, டிஷ்யூ எல்லாம் இருக்கு. எடுத்து வைக்க நான் போய் கொட்டுறா. எடுத்து வச்சுட்டு இல்லை வர ஒரு நிமிஷம் இது மட்டும் வச்சுட்டு. கத்தி பார்த்தீங்களா? கத்தி போட்டாங்களா? அது உட்டுலயே இருக்கு, மரக்கத்தி. ஆமா,
பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஓகே, இதெல்லாம் அப்புறமாட்டு நம்ம இது பண்ணிக்கிடுவோம். இது மட்டும் வைப்போம், சரியா? கேக்க வெளில எடுக்க அப்படியே காட்டுவோம். இந்த காமி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. சிம்பிளா சின்ன கேக் தான் வாங்கியிருக்கோம். நம்ம 3 பேர் தான் இருக்கோம். ஆமா, பக்கத்துல நம்ம அக்கா 2 பேர் இருக்காங்க. அந்த அக்கா கொடுப்போம். அவ்வளவுதான். கம்மி, அவங்களும் ஸ்வீட் கம்மியா தான் சாப்பிடுவாங்க. சரி, ஓகே. கேக் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க உறவுகள், கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? சரி, ரைட்டு. வேற அவ்வளவுதான். இந்த கத்தி சரி, நான் போய் அந்த பர்த்டே பேபி அழைச்சு கொண்டுட்டுமா? கூட்டுவாங்க, அவளை கூட்டுவாங்க. கொண்டுட்டுமா? அந்த அந்த கதாநாயகியே உள்ள இருக்கு, போய் கூப்பிடுவோம். கூப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஏ லைட்ட போடலையாடா? வா 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 வா. வணக்கம் உறவுகளை சொல்லிக்க உறவுகளுக்கு. வணக்கம் உறவுகளே. நல்லா சொல்லு. பாத்துட்டியா? வணக்கம் உறவுகளே. உனக்கு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? யாருக்கும் thank you. கரெக்டா நின்னு நல்ல நேரம் நின்னு சொல்லு நம்ம உறவுகள் அனைவருக்கும். எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வாட்ஸ்அப்ல நிறைய பேர் பண்ணிருக்காங்க, வாட்ஸ்அப்ல பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம யூடியூப்ல பண்ணிருக்காங்க, கமெண்ட் நிறைய யூடியூப்ல தான் நிறைய பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா வாழ்த்திருக்காங்க உன்னைய. நீ நல்லா படிச்சு நல்ல 10th அதிகமான ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் 3வது 3ல வருவேன்னு நம்ம உறவுகள் சொல்லியாச்சு. உறவுகளும் உனக்காண்டி ப்ரே பண்ண போறாங்க. அதனால இப்ப பண்றே ஹார்ட் ஒர்க், இதோட அதிகமா உன்னை ஹார்ட் ஒர்க் பண்ணு. என்ன உன்னுடைய பிறந்தநாள் கிஃப்ட் அப்பா என்னோட தெரியுமா உனக்கு? நீ வந்து ஹார்ட் ஒர்க் கையை பசையாத, என்னைக்கு ஹார்ட் ஒர்க் வந்து அதிகமா பண்ணணும். ஹார்ட் ஒர்க் அதிகமா பண்ணி மார்க் எடுக்கணும். அதுதான் உனக்கு வந்து அப்பா கொடுக்குற பிறந்தநாள் கிஃப்ட். ஏன்னு சொல்லுன்னா, எங்க அப்பா வந்து என்னைய வந்து நீ இதுதான் படிக்கணும்ப்பா அதுதான் படிக்கணும்ப்பான்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் படிக்கல. தாத்தா என்னைய வந்து மெடிக்கல் ஷாப் வைக்கணும்ப்பான்னாங்க. நான் அது கூட படிக்கல. அதனால ஏன் எங்க தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க என்னைய படிக்க வைக்க நினைச்சத உங்களை நான் படிக்க வச்சே தீருவேன். அதுக்காண்டி இல்ல, அதுக்காண்டி நம்ம பிள்ளைய கம்பல் பண்ணல, அவங்க இஷ்டப்பட்டது தான் படிக்கணும். உங்களுக்கும் அதான் இஷ்டமா இருக்கு. சரி சரி, இப்ப Dress காமிச்சிரு. ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த பக்கம் வா, பயங்கரமா இருக்கு. இந்த பக்கம் வா. Dress நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சிம்பிளா போதும்டா பாப்பா, அதனால சூப்பரா இருக்கு. ரைட், இப்ப கேக் வெட்டலாமா? சரி, ஓகே. Happy birthday to Kavya Guru. Happy birthday to you. சூப்பரா இருக்குங்க. உனக்கு பிடிச்ச கலரா இருக்காடா கேக்கு? பிளாக் அண்ட் கலர் வேற ஃப்ளேவர் ஃப்ளேவர் வேற. ஓகே, சாப்பிடுங்க. அவளுக்கு கொடுங்க. வெரி குட். அவளு அப்பா கொடு. நீ அப்பா கொடு கொஞ்சம். ஓகே, வெரி குட். இப்போ பிறந்தநாள் பேபிக்கு நம்ம கேக் கொடுக்க போகிறோம். கொஞ்சமாக போதும். இது க்ரீம். லைட்டாக போதும். சூப்பர். நம்ம உறவுகளுக்கு கொஞ்சம் கொடுத்துரு. நம்ம ஒரு கப்பலும் கொண்டு போகுது. கரெக்டாக உறவுகள் எல்லாரும் எங்க வீட்டுக்கு கேக் சாப்பிட வாங்க. பிறந்தநாள் காவிய குருக்கு பிறந்தநாள் கேக் சாப்பிட வாங்க. காவிய குரு நல்லா வாழ்த்துங்க, அவர் நல்லா படிக்கணும் ப்ரே. இப்போ வந்து இவளுக்கு பாப்பாவுக்கு வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னதெல்லாம் காமி? விநாயகர். இது வந்து விநாயகர் கீச்செயின். ஆமா, சரி. அவ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கிஃப்ட். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து லெட்டரு, அப்புறம் வந்து இது பிரேஸ்லெட்டா அவ செஞ்ச பிரேஸ்லெட். என் பேர் போட்டு. ஆமா, காவியான்னு போட்டு. என்ன இது? என்னப்பா இது? வந்து அவளை பத்தி எழுதி இருக்காங்க. ரைட். இது வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் காதல். இது அது ஆன் பண்ணி காமி. இந்த இருக்குல பாண்டா அதோட பாக்ஸ். ஆமா, அங்க பாருங்க கலர் சேஞ்ச் ஆகுதா? லைட் உள்ள சார்ஜ் போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து பேட்டரி கிடையாது, சார்ஜ் போட்டு. திருப்பி வை. விடா. பாண்டா இல்ல அவ ஃப்ரெண்ட் அதான் அவ ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. நிறைய உங்க கையிலேயே செஞ்சது. அதாவது பேப்பர்லயே பசில் மாதிரி சேர்த்தா என் பேர் வரும். அது என் பேர் பட்ட பேரு. அவங்க எனக்கு பச்சை பட்ட பேரு. பெட் நேம்ல. என்ன பேர் உங்க பேர்? சொல்ல மாட்டேன். சொன்னா அதை வச்சு கிண்டல். சரி, ரைட்டு. எல்லாம் வந்து நல்ல சிறப்பா பிறந்தநாள் நல்லா கொண்டாடியாச்சு. அப்புறமும் இன்னும் நிறைய அவங்க கையில செஞ்சது என்னை பத்தி எழுதுனது நிறைய இருக்கு. அந்த ஸ்டார். ஆமா, இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லு காவியா. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ஸ்கூல்ல சொல்லிட்டேன். இருந்தாலும் உறவுகள் மூலியமா நம்ம யூடியூப் மூலியமா நன்றி சொல்லிக்கோங்க. வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும்
நன்றி. சரி, இப்போ வந்து கேக் வெட்டியாச்சு, நல்ல செலிப்ரேஷன் பண்ணியாச்சு, சிம்பிளா பண்ணிக்கிட்டோம். அதான் இது போதும். ஏன்னா பெரிய பொண்ணு இங்க இல்ல, அவ அங்க இருக்கா. இப்போதைக்கு சிம்பிளா நடத்திக்கிடுவோம். நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். பிள்ளைங்க நல்ல படிப்புல அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நாம வந்து நல்ல கிராண்டா கொண்டாடுவோம். எல்லா உறவுகள் எல்லாரோடையும் சேர்ந்து நல்ல முறையா கொண்டாடுவோம். சரியா? இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது உறவுகள்கிட்ட ஒண்ணு சொல்லணும். இப்ப சுட்டி மகள் அப்பாவி அப்பா காமெடி ஏன் வர மாட்டேங்குன்னா, அவளுக்கு படிப்பு கொஞ்சம் நெருக்கடியா பாருங்க. இப்ப 8:10க்கு தான் வீட்டுக்கு வந்து படிப்பா, ஒரு 10:30 வரை படிப்பா, சாப்பிட்டுட்டு 10:30 வரை எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் படிக்க போறேன். ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு எந்திக்கணும். 6:45 பஸ் வந்துடும். கரெக்டா 6:40-45க்குள்ள பஸ் வந்துடும். அது மூலியம் நம்ம ஸ்டாப்புக்கு போய் அவளை பசேத்தி விடணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவளுக்கு ரெஸ்டே கிடையாது. அது இந்த வீக்ல இருந்து என்னமோ சண்டேவும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிற மாதிரி பேசுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பாப்போம். ஏன்னா 10th நாட்ல அப்படி, அதனாலதான் கொஞ்சம் அதனால காமெடி வரும், எப்படியே வரும், வராம இருக்காது. தொடர்ந்து பாருங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம். அதே முக்கியமா சொல்லிக்கிறேன், உறவுகள் அனைவருக்கும் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே ஆதரவு என்னைக்கு எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே, பாய்.